தாவேகா அரசு மக்களை வாழ வைக்கும் அரசா, வாய்தா வாங்கும் அரசா? முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆலோசோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர்கள் மேலான கவனத்திற்கு சமர்ப்பிக்கிறேன். மாண்புமிகு நம்ம முதல்வர் விஜய் தம்பி அவர்களை, இந்த தமிழ் மண்ணை ஆள வைத்த விவசாயிகளை இன்றைக்கு மண் சோறு சாப்பிட வைத்திருக்கிறாரே நம்முடைய விஜய் தம்பி அவர்கள், ஒரு அறிவிப்புக்கு எத்தனை திருத்தங்கள் கொடுப்பது? பயிர்க்கடன் அறிவிப்பு என்பது நம்ம முதல்வர் விஜய் அவர்களின் தேர்தல் வாக்குறுதி. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் பெற்ற பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். இதை நம்பி வாக்களித்து தமிழ் மண்ணை ஆள வைத்த அந்த விவசாயிகள் இன்றைக்கு மண் சோறு சாப்பிட்டு போராடி கொண்டு இருக்கிறார்களே. கரடியோடு காப்பாற்றக்கூடாதா நம்ம விவசாயிகளை? என்ன அறிவிப்பு செய்கிறார் முதல்வரானவுடன்? ரூபாய் 50,000 உட்பட்ட கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். 5,932 கோடியே 23 லட்சம் மதிப்பிலான கடன்களை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுக்கிறார். ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று விஜய் தம்பி தான் சொன்னாரு. அத முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இப்படி அறிவிப்பு வெளியிடுறாரு. சிறு குறு விவசாயிகளுக்கு முரண்பாடான கடன் தள்ளுபடி அறிவிப்பை அவர் வெளியிட்டதற்கு பின்பாக போராட்ட காலமாக மாறி இருக்கிறது தமிழகம். அது மட்டுமல்ல, 1 லட்சம் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 5,000 மட்டுமே கடன் தள்ளுபடி என விஜய் அரசு அறிவித்தது. இது விவசாயிகள் மத்தியிலே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியிலே எவ்வளவு வேதனையை ஏற்படுத்தி இருக்கும். ரூபாய் 5,000 கடன் தள்ளுபடி என்பது வட்டிக்கு கூட உதவாது என்பது ஒரு சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும். அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாய பிறக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று சொன்னாரே. இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பயே அவர் போய் விவசாயம் பார்க்கணும்னா யார் வேணாலும் விவசாயம் பார்க்கலாம். இதுக்கு ஜென்மம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது நம்ம முதல்வருக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் வசீகரமா வசனம் பேசி விவசாயிகளை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. ஏன்னா விவசாயி சேத்துல கால் வச்சால்தான் நாமெல்லாம் சோத்துல கை வைக்க முடியும். இவ்வளவு போராட்ட களமா தமிழ்நாடு மாறி எல்லா மாண்பு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் உள்ளிட்ட எல்லா கட்சி தலைவர்களும் கோரிக்கை வைத்ததற்கு பிறகு, கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு ரூபாய் 75,000 கடன் தள்ளுபடி தொகையை அரசு உயர்த்தி அறிவித்தது. அடுத்த திருத்தம், முதல்ல சொன்னபடி அறிவிக்கல, போராட்ட களத்துக்கு வர்றாங்க, மறுபடியும் 75,000 அடுத்த திருத்தம், இப்பயும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப புதுசா ஒரு திருத்தம். என்ன திருத்தம்? இன்றைக்கு அனைத்து வகையான கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், பணியாளர்கள், அவர்கள் குடும்பத்தினர் பெற்ற பயிர்க்கடன்கள் மற்றும் அனைத்து வகையான கூட்டுறவு நிறுவனங்களின் முன்னாள் நிர்வாக குழுவினர் அவர்தம் குடும்பத்தினர் பெற்ற பயிர்க்கடன் இடம்பெறக்கூடாது. எதுல? கடன் தள்ளுபடியில இடம்பெறக்கூடாது. இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியிலே மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோடு கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினராக இருப்பவர்கள் மட்டுமே கடன் பெற முடியும்
வேற யாரும் கடன் பெற முடியாது. இந்த நிலையில முன்னாள் நிர்வாக குழுவினர் அவர்களின் குடும்பத்தினரின் கடன் தள்ளுபடி கிடையாது என்ற அரசின் அறிவிப்புக்கு தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. 40 நாட்கள்ல ஒரு புதிய அரசை மதிப்பீடு செய்வது என்பது அவ்வளவு கண்ணியமான அரசியலாக இருக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த 40 நாட்கள்ல இதுவரை காணாத வகையில ஒரு புதிய அரசனுடைய அணுகுமுறை, அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிற ஒரு அறிவிப்பு, அதுல 3 திருத்தம். அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் நிர்வாகத்தின் மீது அக்கறை கொண்டு, மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த அறிவிப்புகளை வெளியிடுகிறாரா, அல்லது அவருக்கு அவகாசம் இல்லாமல் வேலை பழுவின் காரணமாக இது போன்ற அரைகுறை அறவேக்காட்டுத்தனமான அறிவிப்புகளை வெளியிட்டு விவசாயிகளின் அரை நிர்வாண போராட்டத்தை ஊக்குவிக்கிறாரா நம்ம முதல்வர் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருக்கிறது. அவை இப்போதும் சொல்லுகிறேன், இதை எதிர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கவில்லை. ஒரு விவசாய முதலமைச்சராக இருந்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எப்படி இந்த அன்னை தமிழக மக்களுக்கு 5 ஆண்டுகளில் 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி, இது தமிழக வரலாறு கண்டது. இந்த சரித்திர சாதனை படைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இன்னைக்கு அதே தமிழகம் நம்முடைய விஜய் தம்பி அவர்கள் மாற்றம் மாற்றம் என்று சொல்லி இப்போது நம்மையெல்லாம் ஏமாற்றத்திலே தள்ளி விடுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல என்பதை விஜய் தம்பி அவர்கள் இன்றைய பதிலுரையிலே சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான தீர்வு காண முன்வருவாரா, அல்லது விவசாயிகளின் பிரச்சனை கிணத்திலே போட்ட கல்லாக கிடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கி எழும் தமிழகம், முதல்வர் விஜய் அவர்கள் தீர்வு காண முன்வருவாரா என்று கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.